சானார்பட்டி காவல் நிலையத்தை தவினர் முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பி வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சங்கர் இணைகிறார். சங்கர், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் தெற்கு பகுதியைச் சேர்ந்த SM நிர்மல்குமார் என்பவர் தமிழக முதல்வரையும் நீதிபதியையும் தரக்குறைவாக பேசி முகநூலில் பதிவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் திமுக IT லிங்கில் பணியாற்றி வரக்கூடிய குரும்பப்பட்டி பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் இவர் மீது சானார்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் சானார்பட்டி காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அந்த சானார்பட்டி காவல் நிலையத்தில் வருகை தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து நிர்மல்குமாரையும் அவரது தாயாரையும் தரக்குறைவாக முகநூலில் பேசியதாக பதில் தரப்பாக தமிழக வெற்றி கழகத்தினர் சானார்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். ஒரு தரப்பினர் மட்டும் கைது செய்துவிட்டு ஒரு தரப்பினரை கைது செய்யாமல் விடுவிப்பது நியாயமில்லை என காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த முகநூலில் தமிழ் மாதவன், சிவக்குமார், நோபல் வினித்ராஜ், ஜாபர் அலி ஆகிய 4 பேரும் தரைக்குறவாக பேசியதற்கு அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்களையும் கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறி 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் சானார்பட்டி காவல் நிலையத்தில் சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து காவல்துறையினர் கைது செய்ய நடக்கிறார். இதை காவல் நிலைய முற்றுகையில் இடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சங்கர்.